அன்பான நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். நான் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவர் ரகோத்தமன். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புகை மற்றும் மாசு கலந்த இந்த சுவாசத்தை தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சுவாசிச்சுட்டு இருக்கோம். இது நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த நுரையீரலில் ஒரு சிறிய நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருந்தால் கூட இது நம்ம உடம்பை வந்து பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஆரோக்கியம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நாளுக்கு நாள் அதிகப்படுத்திகிட்டே தான் வரணும். என்றைக்கு அது குறைய ஆரம்பிக்குதோ அதனால் வந்து நம்ம மருத்துவத்தை நாடி போக வேண்டிய அவசியங்கள் அதிகமாக இருக்குது. நம்மளோட இயற்கை மருத்துவமான இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தொந்தரவுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட முடியும். நோய் எதிர்ப்பாற்றலை கூட அதிகப்படுத்த முடியும். நம்மளோட உடல் உள்ளுறுப்புகளில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆற்றலை ஆரோக்கியத்தை குறைக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பண்ணுற இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லையும் சரி, இந்த ஒரு சமுதாய சீர்கேடான விஷயங்களை நம்ம கலந்துக்கும் போதும் சரி, எந்த ஒரு விஷயங்களுமே வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறைக்க தான் செய்யுது. இந்த ஆரோக்கியத்தை திருப்பி நம்ம கொண்டு வரணும். நம்ம உள்ளுறுப்புகளை உயிரணுக்களை வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஆற்றலோடு இயங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட யோகா அப்படிங்கிற பாரம்பரிய கலையான ஆசனங்கள் மற்றும் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, முத்திரைகள், பந்தங்கள் என்னும் சில பயிற்சிகளை கொண்டும், அப்புறம் கிரியா எனப்படும் 7 வகையான பயிற்சிகள், தூய்மைப்படுத்தும் பயிற்சிகளை கொண்டும் நம்மளோட உடல் வந்து தூய்மைப்படுத்த முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சில ஆசனங்கள் நம்மளோட மிக மிக முக்கியமான ஒரு உள்ளுறுப்பான நுரையீரலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த நுரையீரலை எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வைக்க முடியும், அந்த நுரையீரலை எந்த அளவுக்கு நம்மளால் பாசிட்டிவாக கொண்டு போக முடியும். அந்த நுரையீரல் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா ஒரு செல்களுமே இயங்குறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு உயிரணுவாக இருக்குது. ஸோ அந்த நுரையீரலை எந்த அளவுக்கு நம்ம பாதிப்படையாமல் பார்த்துக்கணும், பாதிப்படைஞ்சிருக்க ஒரு நுரையீரலை கூட நம்ம வந்து திருப்பி சீர்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யோகா மூலமா நம்ம பண்ண போகிறோம். இந்த யோகா செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட சாத்வீகான உணவுகளை வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இது கூட சேர்த்து நம்ம வந்து யோகாக்கள் ரொம்ப முக்கியமான பயிற்சிகள் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப குறைவான பயிற்சிகள் மட்டும் பண்ண போகிறோம். அந்த பயிற்சிகள் பார்த்திங்கன்னா அறிவியல் ஆராய்வு பூர்வமாக வந்து நிரூபிக்கப்பட்ட பயிற்சிகள் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். குறுகிய ஒரு பயிற்சிகள் மட்டும் பண்ணுவோம். அதில் ஆசனங்கள், முத்திரைகள், பந்தங்கள் கூடவே இந்த மூச்சு பயிற்சிகளும் சேர்ந்து வரும். அதை நம்ம செய்து பயன்பெறுவோம். நன்றி. நம்ம முன்பே சொன்ன மாதிரி இந்த நுரையீரல்ன்ற உள்ளுறுப்பை மிகவும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அதை வந்து யோகா மூலயமா நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ யோகாவில் ஒரு குறிப்பிட்ட 3 பயிற்சிகள் மட்டும் செய்ய போகிறோம். அந்த பயிற்சிகள் நம்ம இப்போ பொறுமையாக பார்ப்போம். மெல்ல கால்கள் 2த்தையும் நீட்டி நிதானமாக உட்காந்துக்குவாங்க. ஸோ அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய பயிற்சிகளில் மிகவும் இயல்பான ஒரு பயிற்சின்னு பார்த்தோன்னா இது ஒன்று தான். கைகள் பின்னாடி வச்சுக்கிறவங்க, கண்களை மூடி கழுத்தை லைட்டாக பின்னாடி சாய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ மெல்ல கழுத்தை நேராக வச்சுக்கோங்க. கைகள் 2த்தையும் இடுப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. 2 காலுமே மடக்கி ஒரு கால் மேலே இன்னொரு காலை நம்ம பத்மாசனத்தில் உட்காரோம். வலது கால் மேலே இடது காலையும், இடது கால் மேலே வலது காலையும் போட்டு உட்காரோம். ஸோ இந்த பயிற்சியை வந்து பத்மாசனம் சொல்கிறோம். இது தாமரை ஆசனம்னு சொல்லுவோம். முதுகு தண்டுவடத்தை நேர்கோட்டில் வைக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சின்னு பார்த்தோன்னா இந்த பயிற்சி தான். இப்போ நம்ம வந்து மச்சாசனம் செய்ய போகிறோம். மச்சாசனன்றது வந்து மீன் போஸ். ஸோ இப்போ 2 எல்போ ஜாயிண்ட்டுமே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக பென்ச் பண்ணி உங்களோட கழுத்தை, முதுகு கீழே வைங்க. முதுகு தண்டு ஃபுல்லாக கீழே படி வச்சிடுறோம். இப்போ மெல்ல கைகளோட சப்போர்ட்டில் கழுத்தை மடக்கி நெஞ்சு பகுதியை மேலே தூக்கி வைக்கிறோம். கைகள் வந்து தொடைப்பகுதியில் வச்சுக்கலாம். ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது நுரையீரல் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்குன்றதை நம்மளாலே பார்க்க முடியும். மூச்சு பகுதி நம்ம இயல்பாக இழுத்து விடுறதை விட அதிகமான மூச்சு உள்ளே இழுக்க முடியும், அதிகமான மூச்சு வெளியே விட முடியும். குறைஞ்சது 60 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் நம்ம இயல்பான மூச்சில் மெயின்டைன் பண்ணோன்னா போதும். மறுபடியும் கைகள் பேலன்ஸ் பண்ணி மெல்ல கழுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதே பயிற்சி பண்ணி முடித்த உடனே நம்மளை ஸ்டேசிஸ் பண்ணிக்கணும். இயல்பான மூச்சு இழுத்தோட வைக்கணும். நம்ம படுத்துன்ட்டு நம்மளோட மனசில் நினச்சி பார்க்கணும். நம்ம கழுத்தை மடக்கி நம்மளோட நெஞ்சு எலும்பு கூட எந்த அளவுக்கு நம்ம விரிச்சோன்ற விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது தான் நம்மளோட மூளை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அதுக்கான பயிற்சிகளை கொடுக்கும். இப்போ மெல்ல கால்களை பிடிச்சிக்கிட்டு தலையை பொறுமையாக மேலே தூக்கிக்கோங்க. இடுப்பு பகுதி மேலே பொறுமையாக தூக்கிக்கோங்க. இப்போ கால்கள் 2த்தையும் நீட்டி ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க. கழுத்தை பின்னாடி தொங்க விட்டுக்கோங்க.
அடுத்ததாக நம்ம விபரீத கரணி பயிற்சி பண்ண போகிறோம். ஸோ அந்த விபரீத கரணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கால்லேருந்து ரத்த ஓட்டங்கள் முழுசாக நம்மளோட கழுத்து பகுதிக்கும் தலைப்பகுதிக்கும் வரும். அதுவும் இல்லாமல் நம்மளோட வயிற்றில் ஒரு சின்ன கண்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த கண்ட்ராக்ஷனால் பார்த்திங்கன்னா வேகஸ் நர்வ்னு சொல்லிட்டு ஸ்டிமுலேட் ஆகும். அந்த வேகஸ் நர்வ் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நுரையீரலுக்கு தேவையான மூச்சு காற்றை வந்து அதிகமாக கொண்டு போகிறதுக்கும் அந்த அட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கால்கள் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. கைகள் ரெண்டுத்தையும் இடுப்பு பக்கத்தில் கீழே வச்சுக்கோங்க. இப்போ கால்களை மெல்ல 90 டிகிரிக்கு மேலே ரைஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த ஒரு பயிற்சியிலே கால் விரல்கள்லேருந்து ரத்த ஓட்டங்கள் கீழே வந்து பாயிறது நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம விபரீத கரணி நம்ம இடுப்பு பேலன்ஸ் பண்ணி மேலே தூக்க போகிற பயிற்சி பண்ணுறோம். இப்போ மெல்ல கைகளை பேலன்ஸ் பண்ணி இடுப்பு மேலே உயர்த்திக்கோங்க. இந்த பயிற்சியில் நம்ம கால் 2 கட்டை வரலுமே கண்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி காலை வச்சுக்கணும். ஸோ நம்மளோட நுரையீரல் பகுதி எந்த அளவுக்கு சுருங்கி இருக்குதுன்ற விஷயத்தை நம்ம நேர்கொண்டு பார்க்குறோம். ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா உள் உறுப்புகளுமே நம்மளோட நுரையீரல் பகுதியை கொஞ்சம் சின்ன ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அந்த ப்ரெஷரில் நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்று நுண்ணறைகளில் ஒரு சின்ன மசாஜஸ் கொடுக்குது. அந்த மசாஜ் மூலயமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்த பரிமாற்றமும் வாயு பரிமாற்றமும் கொஞ்சம் சீக்கிரமாக செயல்பட ஆரம்பிக்குது. ஸோ உள் நுண் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நம்மளோட சாதாரண காற்றோட்டத்தால் இயல்பாக சரி பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்த பயிற்சி நம்ம ஹலாசனம் பண்ண போகிறோம். சேம் கால்கள் ரெண்டுத்தையும் மெல்ல தரைப்பகுதிக்கு கிட்ட கொண்டு போகிறோம். முடிந்த அளவிலான அந்த கால்களை கொண்டு போனால் போதும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நுரையீரல் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்துருக்கும். இந்த கம்ப்ரெஷனால் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி விபரீத கரணியில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு 60% எஃபெக்ட் வந்து இப்போ நம்ம 80% நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இயல்பான மூச்சில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் போதும். எந்த ஒரு பயிற்சியுமே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. ஏன்னா சொல்லியிருக்கிற ஒரு விஷயமே வந்து ஸ்திரம் சுகம் ஆசனம்ன்ற ஒரு பயிற்சி தான் சொல்லியிருக்காங்க. பதஞ்சலி சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஸ்திரம் எந்த ஒரு பொசிஷனுமே வந்து ஸ்டேபிளாக செய்யணும். சுகம் அதை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாக செய்யணும். அதுதான் வந்து நம்ம ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணும்போது கைகளை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இடுப்பில் கால்களை மெல்ல மேலே தூக்கிக்கோங்க. விபரீத கரணிக்கு வரோம். பொறுமையாக கைகளை ரிலீஸ் பண்ணி இடுப்பு பகுதி மட்டும் கீழே வைக்கிறோம். காலை மெல்ல ரிலாக்ஸ் பண்ணி படுத்துடுறோம்.